நர்மதா, நர்மதா, நர்மதா. ஏய், என்னாச்சு? முகம்லாம் ஒரு வாட்டமா இருக்கு. என்ன நர்மதா, என்ன திடீர்னு காய்ச்சல்? தெரியல கதிர், காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காய்ச்சல்னு தெரிஞ்ச உடனே எனக்கு போன் போட்டு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பேன்ல. வழக்கமா இந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும் அப்படி நம்பிதான் நான் அந்த மாத்திரையை போட்டேன். ஆனா இந்த காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப பரவாயில்லையா? பாட்டி வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்கல்ல, டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுல சரியாயிடுச்சு. அம்மா, பாட்டி எங்க? பாட்டி தானே இங்க வரேன்னு சொல்லிருந்தாங்க. பாட்டியால வர முடியல, அதான் என்ன அனுப்பிச்சாங்க. ஒரு நிமிஷம் இதோ வரேன். ரச சாதம் இருக்கு, இதை சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை போட்டுக்கலாம். எதுக்கு கதிர் நீங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க? ஏற்கனவே உங்க அம்மா நீங்க என் கூட பழகிறதுக்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அம்மா கோவப்பட்டா அதுக்காக பழகிறத நிறுத்திட முடியுமா? அம்மாவுக்கு டைம் எடுத்து புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இங்க பாரு நர்மதா, நான் என் அம்மாவோட வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பேன், ஆனா பயப்படலாம் மாட்டேன். இந்த வேண்டாம் கதிர், கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், இல்ல இல்ல, இந்த சமயத்துல ஒருத்தர் ஆறுதலாவும் அக்கறையாவும் இருக்கிறது தான் காய்ச்சலை உடனே சரிப்படுத்தும். நீ பேசாம சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஐயோ ரங்கு, இவ்வளவு ஃபாஸ்டா நடப்ப, கொஞ்சம் மெதுவா நடைய. யோ, வாய மூடுறியா? எப்ப எதை பேசுறதுன்னு தெரியும். இந்தா சாப்பிடு, பேசாம சாப்பிடு, சாப்பிடு. பாத்து 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 பாத்து. தண்ணி குடி, தண்ணி குடி, குடி. போதுமா? கதிர் மாட்டிக்க கூடாதே. இந்தா. அது அன்னைக்கு கிணத்துல விழுந்துட்ட பாரு, அதான் உனக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்கு. அந்த கிணத்து தண்ணி மோசமான தண்ணி, அது உடனே காய்ச்சல் ஆக்கிரும். அது ஏதோ உடம்பு தண்ணியாமே. ஏய், அது எங்க ஒரு பாஷையாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி தான் சொன்னாங்க. ஆஹா, சரி சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? இந்தா. வேண்டாம். பாத்து பாத்து. 2 நாள் உடம்பு வலியா இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சரியா?